மாற்று கருத்தே இருக்க முடியாது. இனிமேலாவது தமிழக அரசு தயவு செய்து பிடித்துக் கொள்ள வேண்டும். வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலை, இந்த நிலை ஏன் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது, தெரு தெருவாக நடந்திருக்கிறது, வீதி வீதியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, பல மாவட்டங்களிலே இந்த நிலை இருக்கிறது. இதனுடைய பின்னணி யார்? இதற்கு யார் காரணம்? யாருடைய தைரியத்திலே இவ்வளவு பெரிய தப்பு நடைபெறுகிறது என்ற கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு தமிழக மக்களிடம் இருக்கிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக சென்ற வருடம் 14-15 பேர் இருந்திருக்கிறார்கள். 30 பேருக்கு மேல் இருந்திருக்கிறார்கள். சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 15 பேருக்கு மேல் கவலைக்குறமாக இருக்கிறார்கள். இதைவிட ஒரு சங்கடமான சூழல் தவறான ஆட்சியின் அடிப்படையிலே நடந்திருக்கிறது. கொஞ்சம் நவுங்கண்ணா, அதற்கு ஒரு உதாரணம் முடியாது. ஏன் அத்துறை முறையாக செய்யாத இதனை கவனிக்கவில்லை? ஏன் வேடிக்கை பார்த்தார்கள்? எதற்காக வேடிக்கை பார்த்தார்கள்? மீண்டும் கூறுகிறேன், இதனுடைய பின்னணி யார்? ஏன் இது கையெடுங்கண்ணா, எப்படி டேபிளில் கையெடுங்கண்ணா, யார் தைரியத்தில் நடந்தது அந்த டேபிள் கையெடுங்கண்ணா என்பதை பதில் சொல்லக்கூடிய நிலை இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட. 10 லட்சம் ரூபாய் ஒரு உயிருக்கு அரசினுடைய தவறான கண்காணிப்பு இல்லாமல் நடந்த விஷயத்தை கொடுப்பது என்பது சாதாரண குடும்பத்தை சிறுமைப்படுத்துவது போல நாங்கள் கருதுகிறோம். 25 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் அரசு பலர் உயர்தர சிகிச்சை தேவை ரீதியிலே கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சென்னைக்கு அழைத்து சென்று மதுரைக்கு அழைத்து சென்று உயர்தர சிகிச்சை கொடுக்கப்படும். சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் 100% முழுமையாக உடல் தேறிய பிறகுதான் அவர்கள் இல்லத்திற்கு வர வேண்டும். மேலும் மிக முக்கியமாக தமிழக அரசு வாக்களித்த மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு பாதகமாக மக்கள் உயிரை போக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்படுவது தலைகுனிவை தமிழர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மீண்டும் கூறுகிறேன், ஏன், எதனால், எப்படி, இதனுடைய பின்னணி யார் என்பது பலத்த கேள்விக்குறிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. முதல் நாள் அரசு அதிகாரிகளே, காவல்துறையினரே இதை மறைக்க நினைத்திருக்கிறார்கள். முழு பூசணிக்காயை இன்றைக்குமே மறைக்க முடியாது. இதனுடைய உண்மை நிலை, அடித்தளம் வெளிவர வேண்டும். இதற்கு யார் பின்னணி என்பது வெட்ட வெளிச்சமாக வெளிவர வேண்டும். அரசு அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தூங்கிக் கொண்டிருக்கிற திமுக அரசு 30 உயிர் வழிக்கு பிறகாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க ராஜினாமா செய்வது செய்யாதது எல்லாம் ஒருவருடைய மனசாட்சிக்கு நாங்கள் விட்டுவிடுகிறோம். வாக்களித்த மக்களுக்கு செய்த துரோகம் இது என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. 30 உயிர்கள் கள்ளச்சாராயத்திற்கு போயிருக்கிறதென்றால் எதற்கு நீங்கள் அதிகாரப்பூர்வமாக டாஸ்மாக் நடத்துகிறீர்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன். யார் கோடிக்கணக்கிலே கள்ளச்சாராயத்தில் சம்பாதிக்கிறார்கள்? அதனுடைய பின்னணி என்ன? அதற்கு யார் கவசம் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களிடம் கேள்விக்குறி. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தமிழக அரசு உண்டு என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இனிமேல் இதுபோன்று மக்களுக்கு செய்கின்ற துரோகத்தை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். சார், இந்த விஷயத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க தமிழக அரசு சார்பில். அது கூட காவல்துறை அதிகாரிகள் படி நடவடிக்கை எடுக்கணும். எப்படி முதல் நிலையிலேயே காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் இதை மூடி மறைத்து நினைத்தார்களோ அது போன்ற நிலை ஏற்படக்கூடாது. மக்கள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டுமே இந்த நேரத்திலே
நான் குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்க இதுதான் தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை இப்படித்தான் போய்கொண்டிருக்கும் என்றால் நிச்சயமாக வரும் காலங்களிலே மத்திய அரசுக்கு இதில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய கட்டாயம் கூட ஏற்படலாம். சார், அதாவது தமிழ்நாடு அரசு போதிய நிதி வழங்கினா மதுவிலக்கு டாஸ்மார்க் போன்ற டாஸ்மார்க்கால வருமானம் கிடைக்குதுன்றாங்க. அதெல்லாம் மூடிட்டு